சரிங்க ஐயா, இந்த பாடம் ரொம்ப கடினமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. பட்டினத்தரே சொல்றாரு, அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனில வியப்பொண்டு கண்டேன்றாரு. அப்ப இதெல்லாம் பண்ணாதான் விட்டேறி போய் வெளிதனில போய் அந்த வியப்பை காண முடியுமா? அவர் என்ன சொல்றாரு அதை நல்லா கவனிக்கணும். அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். ஆமா, வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதேனார். அப்ப என்ன சொல்றாரு, ஏன்பா இந்த அட்டாங்க யோகம் பண்ணா போய் கடவுளை பார்த்துடலாமா? பார்க்க முடியாதுப்பா. சரி, இந்த அவித்தை அஞ்சையும் அடக்கி வச்சுக்க நான் கடவுளை பார்க்க முடியாதுப்பா. அப்புறம் இதெல்லாம் ஏன் நான் செய்யணும்? இதெல்லாம் செய்தா நான் கடவுளை பார்க்க முடியாதுன்னும் போது அப்ப நான் இதெல்லாம் ஏன் செய்யணும்? இதெல்லாம் செய்யறது உன் மனம் அடங்கிறதுக்குடா. இதெல்லாம் செய்யறது உன் மனம் அடங்கிறதுக்கு. மனம் அடங்கினா கடவுளை பார்க்கலாம். மனம் அடங்காத மனம் இருக்கிற வரையும் கடவுளை பார்க்க கூடாது. மனம் போய் ஆன்மாவில் எப்போ இணையுதோ அப்போ கடவுள் காட்சி. எப்போ ஆன்மாவிலிருந்து மனம் பிரியுதோ கடவுள் பிரிஞ்சிடும். இதான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இப்படி இருக்கு சாமி. மனம் போய் ஆன்மாவில் இணைஞ்சா கடவுள் காட்சி. மனம் ஆன்மாவிலிருந்து பிரிஞ்சா உலக காட்சி. அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக பிரியும் உலகத்துக்காக இருக்கிறதுக்கு என்ன? இப்போ நான் இங்க பேசின்னு இருக்கிறேன், நான் ஏன் பிரியணும்? நான் ஆரம்பத்தில் பண்ணது ஒண்டியா போயிடணும், நம்மளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் ஏன் பண்ணேன். ஆனா இறைவன் என்ன பண்ணிட்டான், தள்ளி விட்டுட்டான். இந்த தள்ளி விட்டதால இந்த 30 வருஷமா கத்தின்னுக்கிறேன். இந்த 30 வருஷமா கத்தந்தால குறைஞ்சது 6 கோடி பேர் வெளிநாட்டில் ரசிக்கிறாங்க. இங்க ஒரு 5000 சீடர்கள் ஏற்பட்டாங்க. நான் பேசலன்னா எங்க ஏற்பட்டிருப்பாங்க சொல்லு? ஏற்பட்டிருக்கும். அப்போ இறைவன், நான் சுயநலவாதின்னு சொல்றேனே, இதைதான் சொல்றேன். இறைவனை நான் தேடி போனேன், இறைவன் என்ன வெளியே தள்ளிட்டான், அதனால நான் இங்க கத்துறேன். இப்போ இறைவனும் சுயநலவாதி, உலகத்துக்கு என்ன பத்தி பேசுறான்னு தள்ளிட்டான், நானும் என்னுடைய புகழுக்காக பேசிங்கிறேன் இல்லையா? அப்ப இவ்வளவு பேர் நான் பேசுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு பேர் தெளிவடைஞ்சாங்க. இப்ப அந்த மதுரையில இருந்து வந்துக்கிறாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா அந்த காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவங்களாம். சரி, அவங்க குருநாதர் வேலையை எழுதி கொடுத்தாங்களாம், எழுதி கொடுத்துட்டாங்களாம். ஆனா எதையும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு இப்போ என்கிட்ட அழுது விடை கேட்கறாங்க. அப்ப விடை சொன்ன பிறகு இப்படி ஒரு விடை எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்றாங்க. ஆனா ப்ரொஃபஸர் அவங்க படிச்சுவங்க, நான் படிக்காதவன், எப்படி விடை சொல்ல முடிஞ்சது? ஆன்மாவோட இணைஞ்சம்பார், அங்க கட்ச விடைய மனம் பிரிஞ்ச உடனே இங்க எல்லாருக்கிட்டும் பேசுங்கிறேன். அப்படி பிரியலன்னா இது பேச முடியாது. வெறும் மனசை வச்சு நீங்க பேச முடியாது. இப்ப இவ்வளவு பேர் கேள்வி கேட்டேன், எல்லாம் ஏந்து ஓடிட்டாங்க. ஆனா கேள்வி கேட்கறது ஈஸி, யார் ஒன்னாலும் கேட்கலாம். பதில் சொல்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா நான் இவ்வளவு சாதாரணமா சொல்லி நிக்கிறேன்னு சொன்னா அந்த ஆன்மாவில இருந்து மனம் பிரிஞ்சு வந்ததால பேசுங்கிறேன். மனமா இருந்ததுன்னா என்னால பேச முடியாது. இதான் வித்தியாசம். இதெல்லாம் அனுபவிச்சால் மட்டும்தான் தெரியுமே தவிர வார்த்தையால சொல்லியோ படிச்சியோ தெரிஞ்சிக்க முடியாத விஷயம். சுயமா அனுபவிக்கணும். அதனால தான் சொல்றது, உலகத்திலேயே உண்மை எதுன்னா அனுபவம் தான், மற்றதெல்லாம் பொய் தான். அனுபவம் மட்டும்தான் சத்தியம். இப்போ உன் காலில் ஒரு அடிபட்டுச்சு, அந்த அடியினுடைய வலி எப்படி இருக்கும்னு நான் சொல்லும் போது அது அவ்வளவு உன்னிப்பா ஆர்வமா சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. ஆனா உன்னால சொல்ல முடியும், ஏன்னா அனுபவிச்சிருக்கிறேன். அதனால அனுபவம் பொய் கிடையாது. அதனால தான் சொல்றது, உலகத்துல எதுடா மெய்யானதுன்னா அனுபவம் தான் மெய்யானது, சத்தியமானது. மீதில எல்லாம் பொய் கலந்துருக்கும். அனுபவத்துல பொய்யே கலக்காது. அனுபவத்தை மிகைப்படுத்தி சொல்றது, மிகைப்பட்டான் புழுவாண்டின்னு பேர் வருது என்ன அவனுக்கு? அவனுக்கு ஒரு பேர் இருக்குதப்பா, புழுவாண்டின்னுட்டு. அதனால அது புழுவது இல்ல. அனுபவம் நீ சொல்லும் போது உன்னுடைய அனுபவத்தை, அந்த அனுபவத்துல நீ அடுத்தவனுக்கு சொல்றது இருக்கட்டும், உனக்கு அது பொய் கிடையாது. நீ அனுபவிச்சது உனக்கு பொய் கிடையாது இல்லையா? நீ அடுத்தவங்கிட்ட போய் சொல்லி நிப்ப, ஆனா உனக்கு அது பொய் இல்லை, சத்தியமானது தானே, உண்மைதானே அது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவம் தான் சத்தியமானது. அதனால்தான் கடவுளை பத்தி படிச்சோ இல்ல பேசியோ தெரிஞ்சுக்க முடியாத விஷயம். அனுபவிச்சு உணர்ந்து அனுபவிக்கணும். நீ அனுபவிச்சு அந்த அனுபவத்துல கிடைக்கிறது தான் உண்மையான அனுபவம். உணரணும், இறைவனா உணரணும். ஆத்மானக சாமி. ஒளி ஓசை ரெண்டும் இருக்கு உலகத்துல. ஒளியும் ஓசையும் சிவனும் சக்தியும் இருக்காங்க. அப்போ ஓங்காரமா இருக்கிறது எது?
ஒளி சக்தி, ஓசை சிவம். ஒளியும் ஓசையும் படைச்சது ஓங்காரம். ரகசியமா இருக்குன்றாங்க. ஆமா, சிவத்தை படைச்சது அதுதான், சக்தியை படைச்சது அதுதான், ஓங்காரம் தான். ஓங்காரத்துக்கு எந்த உருவமோ இதுவோ கிடையாது. ஆனா உலகத்தையே இயக்குது அது. சிவம், சக்தி, திருமால் எல்லாத்தையும் படைச்சது அதுதான், அந்த ஓங்காரம் தான். அந்த ஓங்காரம் உலகத்தில் மட்டுங்க தானே இல்லை, உனக்குள்ளவே இருக்குது. ஆனால் அந்த ஓங்காரத்தை அறிஞ்சாதான் கடவுளை அறிய முடியும். ஓங்காரத்தை அறியாத வரைக்கும் முதல்ல ஜோதி அறியணும், அப்புறம் நாதத்தை அறியணும், அப்புறம் ஓங்காரத்தை அறியணும். இந்த மூணையும் அறிஞ்சவன் மட்டும்தான் கடவுளை உணர்ந்தவனாக இருப்பான். இந்த மூணையும் அறியாதவன் கடவுளை உணர முடியாது. சொல்லு சாமி. ஒளி ஓசை இரண்டும் சேர்ந்து தான் ஓங்காரம். ஓங்காரத்திலிருந்து ஓசை வந்தது, ஓசையிலிருந்து ஒளி வந்தது, ஒளியிலிருந்து காற்று வந்தது, காற்றுலேருந்து நீர் வந்தது. இப்படி ஒவ்வொன்றா படிப்படியாக இந்த உலகத்துக்கு வந்தது. இதை தான் என்ன ஒரு பையன் மலேசியாவில் கேட்டான். எங்கே அங்கே மலேசியாவிலேருந்து ஒரு பையன் கேட்குறான், எனக்கு இவ்வளோ கேள்விகள் பதில் சொன்னேன் நான். ஆனால் அந்த பையன், சின்ன பையன் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. என்ன கேட்டான்? கடவுள் மனிதனை படைச்சான், சரி உண்மை. அந்த கடவுளை யார் படைச்சதுன்னு கேட்குறான். என்ன பதில் அதுக்கு உண்டா? அதுக்கு பதில் உண்டா? ஒரு பொருள் உருவாச்சுன்னு சொன்னால் இன்னொரு பொருள் அதை படிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ கடவுள் மனிதனை படித்தான், அது தெரியுது. ஆனால் கடவுளை யார் படித்தான்? இதுதான் கேள்வி. இதுக்கு யாராவது உலகத்தில் பதில் சொல்ல முடிஞ்சா எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். தெரிஞ்சால் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பேன் நான். ஏன்னா எவ்வளோ நானும் காலத்தை படிச்சது யாரு? காலன்றத படிச்சது யாரு? சொல்லுப்பா, சொல்ல மாட்டிய. காலம்ன்றது மனிதன் படிச்சதுப்பா. அவன் கேட்கறது அதை கேட்கல. காலம்ன்றது இரவு பகல் வருஷம் நேரம் காலம்லாம் யார் படிச்சது? கிழமையெல்லாம் யார் படிச்சது? காலம்ன்றதை கணிச்சவன் மனுஷன். கடவுள் மனுஷனை படிச்சான், கடவுளை யார் படிச்சான்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் சொல்றோம் கடவுள்னு, கடவுளா சொல்லல. கடவுள் இருக்காரு, நம்ம தான் சொல்றோம். நம்ம தான் சொல்றோமா? உலகம் ஃபுல்லா சொல்லுது, மனுஷன் எல்லாருமே சொல்லி இருந்தாங்கறான். அவன் மதத்திலயும் அதான் சொல்லி இருக்கிறான். அந்த உள்ள இருக்க கடவுள் தானே கடவுள்னு சொல்றாரு. இது உள்ள இருக்கிற கடவுளுக்கு வெளியே இருக்கிற கடவுள் இல்ல. கடவுள்ன்றத படைச்சது யார்? மனுஷன் தான். அது எப்படி மனுஷன் சொல்ல முடியும்? கடவுள்ல இருந்து வந்த பொருள் நாம அவரை சொல்றோம் அப்பான்னு. அப்போ நம்ம சொன்னா கடவுள் இருக்காருன்னு தெரியும். பேரொழியிலிருந்து சிற்றொழியில் வந்ததால இந்த சிற்றொழி தான் பேரொழிக்கு அப்பா. பேரொழியிலிருந்து சிற்றொழி வந்தது. சிற்றொழி பேரொழி இருக்குதுன்னு சொல்லுது. பேரொழியை உருவாக்குறது எதுன்னு கேட்குறான். நாம தான். அது எப்படி நம்ம தான்? நம்ம தான் பேரொழியிலிருந்து சிற்றொழியா வந்துட்டோம். நம்ம சொன்னதால் தானே தெரியுது. அதுதான் தெரியுது. சிற்றொழி தான் சொல்லுது ஒரு பேரொழி இருக்குதுன்ட்டு. அந்த பேரொழியை உருவாக்குறது யார்? சிற்றொழி எல்லாம் சேர்ந்தா. அதனால அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் விடை சொல்லிட முடியாது. அதனால் அது போட்டோம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேள்விகள்ன்றது யார் ஒன்றாலும் கேட்க முடியும். ஆனால் பதில்கள்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை. சும்மா ஏதோ நான் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீ கேட்குற கேள்விக்கு சரியாக இருக்கணும் பதில். அது மாதிரி பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட பதில்கள் இவ்வளோ நாள் சொல்லி இவ்வளோ போச்சு. அதனால் கேள். இந்த பதில், இந்த கேள்வி பதில் சொல்லுங்க சாமி. அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. ரேடியோ மீடியாலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நானே தெரியாதான் கேட்டுங்கிறேன். சொல்லு சாமி. தெரியாதெல்லாம் வேற சொல்லுமா. அது போட்ட விடு, வேற சொல்லு, வேற கேளு. எந்த மதத்துக்காரனாலையும் அறிய முடியாத விஷயம் அது. அவளை ஈஸியாக சொல்லிட முடியாது. எல்லா மதங்களும் கடவுள் இருக்குதுன்னு சொல்லுது.
ஆனால் அந்த கடவுளை படைத்தது யார்? அது கேள்வி தானே. ஆனால் அந்த கேள்விக்கு விடை அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிட்டாது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த திசையில தான் படுக்கணும், அதாவது வடக்கு திசையில தான் படுக்கணும், இல்லாட்டினா தெற்கு திசையில படுக்கணும்னு சொல்லுவாங்க. எதை படுக்கணும்ன்றாங்க? அவங்க தலை வைக்க போனத்தியா இல்ல மனுஷனியா? மனுஷன் இல்ல, பிணத்தை. போனத்தை. காரணம் என்ன தெரியுமா? இமயமலை எந்த சைடு இருக்குது? இந்தியாவில் இமயமலை எந்த சைடுமா இருக்குது? அதை பார்த்துதாம்மா தலையை வைக்கிறான். அதை பார்த்து தான். ஏன்னா இமயமலையில் கடவுள் இருக்கிறான், அதை பார்த்தான செத்த பிறகாவது படுக்க வை, அதை பார்த்தான கும்பிட்டுன்னு இப்படி படுக்க வைக்கிறாம்மா. இதுதான் கதை. தூங்கும்போது கூட அதே மெத்தட் ஃபாலோ. ஆமாம், தூங்கும்போது என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் படுக்கக்கூடாது, அந்த பக்கம் தலையை வச்சு படு, இல்லை மேற்கு தலையை வச்சு படணும். ஏன்னா கிழக்கு தலையை வச்சுனா நீ தாழ்ந்து போயிடுவ, மேற்கு தலையை வச்சுனா உயர்ந்து போயிடுவேன்றது வகுத்து வச்சுக்கிறது தான். இதெல்லாம் உண்மை கிடையாது. சப்போஸ் நம்ம ராங்கான டைரக்ஷன்ல படுக்கும்போது அந்த சொப்பனங்கள் வரும் அப்படிங்கிறது. அதெல்லாம் நான் எப்படி 4 பக்கமும் படுத்து பார்க்குறேன், எனக்கு ஒரு கனவு கூட வரமாட்டேங்குது. ஏன்னா கனவு உலகத்துலையாவது நான் மிதக்கலாம், நிஜ உலகத்தில் என்னால் மிதக்க முடியல. கனவு உலகத்துலையாவது மிதக்கலான்னு நானும் எல்லா திசையிலும் படுத்து பார்க்குறேன், ஒரு கனவும் வரமாட்டேங்குது. சரி, எனக்கு மட்டும்தான் வரல, என்னுடைய சீடர்கள் இந்த பாடம் பண்ணவங்களுக்கு யாருக்காவது வருதுன்னா ஒரு கனவும் வரமாட்டேங்குது சாமி எங்களுக்கு கூடன்றாங்க. ஏன்னா கனவு வர்றது மூளையினுடைய பலவீனம். கனவு வர்றது மூளையினுடைய பலவீனம். இந்த ஃபுல்லாக குடிக்காரங்கிறதம்மா ஓவராக குடிச்சிட்டு கை காலெலாம் ஒதுரும். அவன் என்ன பண்ணுவான்? அந்த குடி இருக்கும்போது நல்லா ரப்பாக உட்காந்துப்பான். குடி இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, ஐயோ என்னை வெட்ட வராங்க, ஐயோ என்னை குத்த வராங்கன்னுவான். கனவுல மனுஷன் காண்றான் பாரு, அவன் நினைவிலே கண்டுக்கின்னு இருப்பான். காரணம் என்னன்னா அந்த நரம்பு தளர்ச்சி. மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் இருக்குது, இந்த மயிர் அளவு கனம்தான் இருக்கும். அது எந்த நரம்பு தளர்ச்சி அடையுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கனவுகள் பயங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும். அதனால் இந்த காத்தால் அந்த மூளை பலவீனம் அடைஞ்சதெல்லாம் பலமாக்கிட்டா கனவே வரமாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேம்மா, கனவு கண்டுக்கினாலும் வாழ்ந்துருக்கலாம், அதை விட்டு போட்டு இங்கே வந்து கத்தி கிடக்குறேன். அதனால் இந்த பாடம் பண்ணால் கனவுகளே வராது. வந்தாலும் கனவுகள் நீ எங்கேயோ கடவுளை தேடுற மாதிரி கனவு தான் வருமே தவிர பேய் வருது, பிசாசு வருது, சாவு வருது, இந்த கனவெல்லாம் இதில் வராது. சொல்லுமா. சரிங்க சுவாமி, நன்றி. இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் போகிறோம், இப்போ ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் போகிறோம், அங்கே போயிட்டு ஒரு சில ஆறுதல் தேடுறோம், பைசா செலவு பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சி எடுக்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம மனசு வந்து மாறி 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 ஒவ்வொரு இடத்துக்கா போய் கடைசியில் அதுக்கான ஒரு பலனே இல்லாத மாதிரி நம்ம போயிட்டு எப்பவுமே அதுக்கு தான் சொன்னான், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமேன்னா. எதையாவது ஒன்று முட்டாள்தனமாக கூட இருக்கட்டும், நீ அதையே செய்துனா அது அறிவாளித்தனமாக மாறி போயிடும். ஆனால் இது இல்லைன்னு இன்னும் அங்காடி நாய் மாதிரி அலைஞ்சின்னா எதுவுமே கிடைக்காது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். வால்மீகி ஒரு கொள்ளைக்காரன். அந்த வால்மீகி செய்த பாவத்துக்கு 3 சாமியார் சொல்கிறாங்கப்பா, நீ நிறைய பாவம் பண்ணிட்ட, இந்த பாவத்தை நீ எப்படி தீர்க்க போகிற அப்படின்னும்போது அவர் வால்மீகி கேட்குறாரு, சாமி நான் என்ன பண்ணணும் இந்த பாவத்தை தீர்க்கணும் அப்படின்னு. அந்த 3 சாமியார் சொல்கிறாங்க, ஒரு மாமரத்தை காட்டிட்டு மாமரம் சொல்லு அப்படின்னாங்க. இது முட்டாள்தான் தானே. கடவுளேன்னு சொல்லுன்னா கூட அறிவு பூர்வமாக இருக்கும் இல்லையா? ஆனால் மாமரத்தை பார்த்து மாமரம் சொல்லுன்ட்டு போனால் அது முட்டாள்தனமாக தெரியலையா? ஆனால் முட்டாள்தனம் அறிவாளித்தனமாக மாறி போச்சு. மாமரம் சொன்னது ராமா நான் போய் வால்மீகி ராமாயணம் எழுதணும். ஏன்? அது முட்டாள்தனமாச்சே. நான் போய் தென்னை மரம் சொல்கிறேன்னு சொல்லலை. அவன் சொல்லி தானே முட்டாள் ஆகிருப்பான். ஒன்னையே சொன்னதால் அவன் அறிவாளியானான். எந்த ஒரு செயலும் ஒரே குருக்கிட்ட இருந்து உண்மையை ஆராயணுமே தவிர அங்காடி நாய் மாதிரி இங்கே நகுது அங்கே நகுதுன்னு போகிறவனுக்கு எதுவுமே கடைசி வரைக்கும் கிடைக்காமே போய்டும். உண்மையே தெரிஞ்சிக்க முடியாதவன். ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ இடத்துல எத்தனையோ மதத்தில் எல்லா போதனைகள்லேயும் சரி இது மாதிரி உட்காந்து கேள்வி கேட்டு பதில் சொல்கிற ஆசிரமத்தையோ இல்லை குருவையோ நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கின்னு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க பேசிட்டு போவாங்களே தவிர உன்னை கேள்வி கேட்க சொல்லி பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஆபத்தானது இது. இப்போ நீ படித்த பொண்ணு, நான் ஒரு கை நாட்டு கேஸு,
நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரியாத போது எனக்கு தெரியாத கேள்வியை நீ கேட்டீங்கன்னா நான் மாட்டிப்பேன்ல, ஆபத்து தானே அது. ஆனால் அந்த ஆபத்தான காரியத்தை நான் செய்துனுக்கிறேன். ஏன் செய்துங்கிறேன் தெரியுமா? மனுஷனுடைய மனசில் முதல்ல கடவுளை தேடணும்னா அவனுடைய மனசில் இருக்கிற சந்தேகங்கள் வெளியே போகணும். அப்போ தான் அவன் கடவுளை தேட முடியும். அவன் மனசுக்குள்ளே 1000 சந்தேகங்களை வச்சுன்னு ஆண்டவனை தேடவே முடியாது. அதனால் முதல்ல அவன் மனசில் இருக்கிற சந்தேகங்கள் போகட்டுன்றதுக்காக பேசிங்க. இது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இது அதுதான் சாய் தர்மா டிவிக்கார் சொன்னார் போன வாரம் சொன்ன அவர்கிட்ட, இது மாதிரி நல்ல கேள்விகள்லாம் எழுதின்னு வாங்க, சும்மானா உதவாத செக்ஸு கேள்வியெல்லாம் எழுதாதீங்க, அது தவறாகவே போயிடும். வெளிநாட்டிலேருந்து எனக்கு ரொம்ப ரிப்போர்ட் வருது, என்ன சாமி வரும் செக்ஸாக போய் எல்லா ஆசிரம் மாதிரி போது பொழுகுதே இது அப்படின்ட்டு. இல்லைப்பா, அவங்க கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன், ஆனால் அது தொடர்ந்தெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்ன. அவர் சொல்கிறாரு 10,000 கேள்வி கேட்டுக்கிறோம் சாமி. அப்போது கேள்வி ஒன்று தான், ஆனால் அதுக்கு பதில் எவ்வளோ விரிவாக சொல்லணும். 10,000 கேள்வி அவர் கேட்டுக்கிறாருன்னா குறைஞ்சது 1,00,000 பதிலாவது நான் சொல்லியிருக்கணும். அது அவ்வளோ விரிவாக சொன்னால் தான் அது புரியும். ஒருத்தனை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுடலாம், ஆனால் அது எப்படி இருக்குது என்ன பண்ணுதுன்னு நான் வெறிச்சு சொல்லணும். அது எவ்வளோ கடினமான வேலை தெரியுமா? அப்படி 10,000 கேள்விக்கு நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன். இது இவருக்கு மட்டும் சொல்லியிருக்கிறது, மீதி சீடருங்க கேட்டது, மற்ற வீடியோக்காரங்க கேட்டது. அப்போ எவ்வளோ பேருக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்? இதை எல்லாரும் அறியணும். உண்மையை சும்மானா கண்மூடித்தனமாக மதம் ஜாதின்றதில் மூழ்கி போயிருக்கிறான். தெளிவடைஞ்சு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக பேசிக்கிறோம். எவ்வளோ ஜாதியாலையும் மதத்தாலையும் எல்லாரும் பிரிவுபட்டிருக்கும், ஒரு ஒற்றுமைங்கிற ஒன்றில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கிற அந்த காலம் வராதா? இந்த மதங்கள்ன்றது எல்லா நாட்டிலையுமே இருக்குது, ஆனால் அந்த ஜாதின்றது இந்தியாவில் மட்டும்தான் அதிகம். இதுக்கு இந்த ஜாதிக்கு அடிப்படை என்னான்னு பார்த்தோம்னாக்கா 2 பேர் அடிப்படை. ஒன்று அம்பேத்கர், இன்னொன்று பிராமின். பிராமின் முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்கள மட்டும் உயர்ந்தவங்களா அவங்க காட்டிக்கின்னு அவங்க படிச்சுக்கின்னு அவங்க மற்றவங்களாம் தாழ்த்தி வச்சான். அம்பேத்கர் என்ன பண்ணார், அதையே தான் அவரும் செய்தார். அவர் என்ன பண்ணார், தாழ்ந்தவனெல்லாம் படிக்க வச்சு அவனை உயர்த்தி காட்டிட்டார், மற்றவனெல்லாம் தாழ வச்சிட்டார். 2 பேரும் ஒரு செயல் தான். இந்த ஜாதி உருவாந்த காரணமே இந்த அம்பேத்கரும் இந்த பிராமின்ஸு தாம்மா. மற்ற நாட்டில் எந்த நாட்டிலையாவது இவ்வளோ ஜாதி இருக்குதா? மதங்கள் இருக்குது. இந்திய நாடு மாதிரி ஜாதி எங்கன்னா இருக்குதா பாரு. இந்த ஜாதிங்களை வச்சு தான் அரசியல் நடந்துன்னுக்குது இன்றைக்கி. அதனால் அதெல்லாம் மறந்துட்டு மனுஷன்ற நினைவை உருவாக்குங்க. ஜாதியெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. வீட்டில் வச்சுக்கோங்க ஜாதியை, வீட்டில் வச்சுக்கோங்க மதத்தை. ரோட்டுக்கு வந்துட்டால் பொது மனுஷன், ஜாதி கிடையாது மதம் கிடையாது மனுஷங்கிறண்டான்னு நினைப்பை உண்டாக்குனீங்கன்னா தீமை இல்லாமல் நன்மை நடக்கும். எல்லாரும் இவ்வளோ ஜனமும் வடை பாயசம் சாப்பாடு சாப்பிட்ருக்குறாங்க. இது ஜனம் நேற்றுலேருந்தே வந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இந்த மாதம் சாப்பாடு கனடாவில் இருந்து 75 வயசாகுதான். அவர் இன்னைக்கு பௌர்ணமி சாப்பாட்டுக்காக 50,000 ரூபாய் அனுப்பிச்சார். என்னுடைய பிறந்த நாளுக்காக இன்றைக்கி சாப்பாடு போடுங்கன்ட்டு. அவர் பேர் சிவசாமியோ சிவநேசனோ தெரில, சரியாக பேர் ஞாபகம் இல்லை. அவர் அமிச்ச பணம் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் வடை பாயசம் சாப்பாடு போட்டோம். அதனால் அவருக்கும் நன்றி, சாப்பிட்ட உங்களுக்கும் நன்றி. சொல்லுமா. சுவாமி, இறைவன் அமைப்பில் எல்லோரும் சமம். அப்படி இருக்கிறச்ச கடவுள் ஏன் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு உருவத்தில் படைத்திருக்கிறார்? வெவ்வேறு உருவத்தில் ஏன் கடவுள் படைத்திருக்கிறார்? யார் ஒவ்வொரு ரூபத்தில் படிச்சுக்கிறார்? எல்லாரும் மனுஷனாக தானே படிச்சுக்கிறாரு. மனுஷனாக படைச்சிருக்கா, சில பேரை குறையா, சில பேரை நிறைவா, அந்த மாதிரி. குறைவாகவும் நிறைவாகவும் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், அவன் செய்த பாவ பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பு பண்ணிட்டு. இங்கே கடவுள் யாரையும் நொண்டியாக பிறக்க வைக்கணும், குருடா பிறக்க வைக்கணும், கூணா பிறக்க வைக்கணும்னு கடவுள் யாரையும் என்ன இல்லை. கடவுள் நான் ஒருத்தர் ஆவாதவும் ஒருத்தர் ஆனவனா. கடவுள் பார்க்கறது மனசையே கிடையாது, கடவுள் பார்க்கறது ஆன்மாவை. ஆன்மாவுக்கு பேதமே கிடையாது, அதே மாதிரி கடவுளுக்கு பேதமே கிடையாது. மனசுக்கு பேதம் உண்டு. இவன் வேற அவன் வேற, இவன் இப்படிக்கிறான், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மனசு. ஆன்மா தாழ்ந்தவன் உயர்ந்தவனே கிடையாது. ஆண்டவனுக்கும் கடவுளுக்கும் தாழ்ந்தவன் உயர்ந்தவனே கிடையாது. கடவுள் பார்க்கறது மனசை பார்க்கறதே கிடையாது, கடவுள் பார்க்கறது ஆன்மாவை.
இந்த ஆன்மா வந்து ஏன் இங்கேயே உலாவுது அப்படின்னா அது செய்த பாவ பலனை இங்கே அனுபவிச்சுட்டு சுத்த பொருளாக போனால் தான் இறைவனோட சேர முடியும். அதுக்காக இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, மனம் செய்கிற தவறெல்லாம் ஆன்மா சுமந்துக்குன்னு ஒவ்வொரு பிறப்பாக ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து கொடுக்குது. அப்போவாவது நீ திருந்திடு, அப்போவாவது நீ மாறிடு அப்படின்னு. ஆனால் இந்த மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் திரும்ப திரும்ப தவறு செய்கிறதால திரும்ப திரும்ப இங்கே பிறந்துன்னுக்குறோம். இது மன சம்பந்தப்பட்டது. ஆண்டவனுக்கோ கடவுளுக்கோ சம்பந்தம் கிடையாது. கடவுளுக்கு வேற்றுமையே கிடையாதும்மா. நன்றிகள் சுவாமி. நம்ம கர்ம வினை தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத எப்படி உணர முடியும் சுவாமி? சுகமா நிம்மதியா இருந்தீங்கன்னாவே நமக்கு ஒரு வினையும் இல்லடான்னு அர்த்தம். 3 வேளையும் சாப்பாட்டு கட்சி, எந்த சண்டை சச்சரவும் இல்லாம, யாருக்கும் நீ விரோதியா இல்லாம நிம்மதியா வாழ்ந்தீங்கன்னா நம்ம கர்ம வினை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர்கிட்ட பகை வளர்த்துக்குன்னு, யாரையாவது ஒருத்தரை சண்டை வலிச்சுக்குன்னு, சாப்பாடு கூட இல்லாத, கையில காசு இல்லாத பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னா கர்ம வினை தீரலன்னு அர்த்தமா? தாய், தந்தை, பிள்ளைகள், மனைவி இவர்கள்ல யார் மேல நம்ம அதிகமான பாசம் வைக்க வேண்டுமா? உன் மேல வைக்கணும். மற்றவங்க மேல வச்சுன்னா ஏமாந்து போடுவேன். இங்க என்கிட்ட பல பேர் வந்தாங்க. இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னே அம்பத்தூர்லேருந்து ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க. அவங்க வந்து அழுதுக்குனே வந்து உட்காந்தாங்க. என்னம்மா, நான் ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அது உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு. அப்புறமா அவங்க கேட்டாங்க, பாடியில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, நான் இந்த ஆசிரமத்துக்கு எழுதிடுறேன், அப்படி இல்லை விற்று கொடுக்க சொன்னாலும் விற்று கொடுத்துட்றேன், பணமாக கொடுத்துட்றேன், ஆனால் நாங்கள் இங்கே தங்கிக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மற்ற ஆசிரமம் மாதிரி கிடையாது, இங்கே காலையில் வரணும், சாயந்தரம் போயிடணும். ஏன்னா எத்தனையோ ஆசிரமங்களை தங்கி ஆசிரமத்தில் இருக்கிற பொம்பளைங்க நல்ல பொம்பளைங்க, ஆசிரமத்தில் இருக்கிற ஆம்பளைங்களும் நல்ல ஆம்பளைங்க, எந்த தவறுக்கும் ஈடுபடுறதில்லை. ஆனால் ஊர் சும்மா இருக்காது. சொன்ன விஷயத்தையே 10 வாட்டி சொல்லும்போது பொய்யான விஷயம் உண்மையாக மாறிடும். மாறும்போது அது ஆசிரமத்தினுடைய பேர் கெட்டு போயிடும். அதனால் நான் ஆசிரமம் கட்டின நாள்லேருந்து இங்கே யாரையுமே தங்க வைக்கிறது இல்லை. காலையில் வாங்க, எல்லாம் தெரிஞ்சுங்க, சாயந்தரம் வீட்டு போய் சேர்ந்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி தங்க வச்சு பல ஆசிரமங்கள் பல வழியில் போயிருக்குது. நமக்கு அந்த வம்பு வானம். அதனால் நான் சொல்லிட்டேன், இங்கே யாரையும் தங்க வைக்கிறது இல்லைன்னு. ஏமா குழந்தைங்க இல்லையான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு புள்ள அமெரிக்காவில் இருக்கிறான், ஒரு புள்ள இங்கே இருக்கிறான். 2 பேரை வந்து சண்டை பழித்து ஸ்டேஷன் வரைக்கும் போய், நான் உங்களுக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் எங்களுக்கு தாய் தகப்ப இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கடைசி காலத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தடுமாற்றமாக இருக்குது. அதனால் எங்கள் ஆசிரமத்தில் சேர்ந்துக்கினா நாங்கள் நிம்மதியாக இருக்கலான்றதுக்கோசம். அதுக்கு இந்த ஆசிரமம் இல்லை, வேறு அனாதை ஆசிரமம்னு வச்சுங்கிறாங்க. அங்கே பணத்தை கட்டிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களே பாதுகாத்து போடுவாங்கம்மா, அங்கே போயிடுங்கன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, பெத்த புள்ள நம்ம பிள்ளைங்க எப்படிலாம் வாழணும்னு தாய் தப்பன் ஒரு கற்பனையில் அவன் உழைப்பெல்லாம் போட்டு வளர்க்குறான். அது வளர்ந்த உடனே ஒரு மனைவியை கட்டின உடனே வளர்கிற வரைக்கும் தாயும் தகப்பனும் கடவுள் மாதிரி நினைக்கிறான். ஒரு மனைவியை கட்டினோன்னா தாயும் தகப்பனையும் தூக்கி ரோட்டில் போட்டுடுறான். இது 100க்கு 75% இன்னைக்கு உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. சில தாய் தகப்பன் போய் வெளியே என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி அக்ரூரம் பண்ணுறாங்க, இப்படி அக்குறம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. சில தாய் தகப்பனால சொல்ல முடியாத தனக்குள்ளே போட்டு வெம்பி சாவறாங்க. நான் ரொம்ப தாழ்மையாக கேட்கறது, கடவுள்லாம் அப்புறம், குருவெல்லாம் அப்புறம், முதல்ல தாய் தகப்பனை கடவுளாக எண்ணுங்க பெத்த பிள்ளைங்க. அதே மாதிரி தாய் தகப்பனுங்க பிள்ளைங்கள அன்பை செலுத்தி வாழ வைங்க, காசை காட்டி வாழ வைக்காதீங்க. காசை காட்டி வாழ வச்சிங்கன்னா அன்பு இல்லாத வளரும், அப்புறம் உங்களை தூக்கி வெளியே போட்டுடும். அதனால தாய் தகப்பன்றோம் குழந்தைங்க மேலே அன்பை கொட்டி வளர்க்கணும். அதே மாதிரி பிள்ளைங்க அன்போடு வளர்ந்து தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடினா அந்த பிள்ளைங்க உலகத்தில் சிறந்த பிள்ளைங்க. தாய் தகப்பனை உங்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே உங்கள் தாய் தகப்பன் தானே, கடவுளெல்லாம் அப்புறம் தானே. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை தூக்கி சொத்து கோசம் துட்டு கோசம் தூக்கி போடுற பிள்ளைங்க நீங்கள் உண்மையான பிள்ளைங்களா எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால் தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடுற பிள்ளைங்களை பாராட்டக்கூடிய பிள்ளைங்க, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அன்பு செலுத்தி வாழ வைக்கிற தாய் தகப்பனுங்க பாராட்டக்கூடியவங்க. காசு தான் குறிக்கோளாக வந்து வாழ வைக்கிற தாய் தகப்பனும் சரியில்லை, காசு தான் குறிக்கோளாக தாய் தகப்பங்கிட்ட காசுக்கிற வரைக்கும் பிடுங்கலான்ற பிள்ளைங்களும் சரியில்லை. இது 2 பேரும் மாற்றிக்கினா இந்த உலகத்துக்கு நன்மை, உங்களுக்கும் நன்மை. ஏன்னா உலகம்ன்றது பார்வையில் வாழுது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துன்னு போகிறான். ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை தாய் தகப்பன் தூக்கி போட்டான்னா இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனை தேத்தி போடுவான்.
அப்படி தெத்திட்டு நீ வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு உன் பிள்ளைங்க கிட்ட நீ படாத சிரமப்படுவ. ஏன்னா நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை குட்டி வந்தது இல்லை. அதனால நீங்க உங்க தாய் தகப்பனை காப்பாத்துறது அது அவங்களுக்காக நினைக்காதீங்க, உங்களுக்காக நினைச்சிங்க. நீங்க அந்த தாய் தகப்பனை பாதுகாப்பா வளர்க்கும் போது உங்களுக்கு பிறந்த சந்ததிங்க அதை பார்க்கும். ஓ, நம்ம நம்ம பாட்டி பாட்டனை நம்ம அம்மா அப்பா இப்படி வச்சிருந்தாங்க, நம்ம அம்மா அப்பாவையும் இப்படி வச்சிருக்கணும்னு நினைக்கும் அதுங்க. அதுக்கு நீங்க வழிகாட்டியா இருங்க, அதுவே உங்களுக்கு நல்லது. சொல்லுமா. நன்றிகள் சுவாமி. பிரணவ மந்திரம் அப்படின்னா என்ன சுவாமி? ஓமன்னுமா. ஓம்ன்ற வார்த்தை பிரணவ மந்திரம். இந்த செல்லு அதா என் செல்லு எங்க இருக்குது பார்க்கல. ஒரு மெசேஜ் வந்துருக்குது. ஏதோ ஒரு வெளிநாட்டில் மலை மேலே ஒரு அருவி இருக்குது. அந்த அருவியில் ஓம்னு சொன்னால் வந்து தண்ணி கொட்டுது, வேற எதை சொன்னாலும் தண்ணி வரலையாம். அது மெசேஜாக வந்துக்குது எனக்கு. சரி, அதை காட்டலாம் உனக்கு தான் கேட்டம்மா. ஏம்மா அது எப்படி நீ என்ன கேட்டா நானா சொல்லின்னுக்கிறேன். ஏன் சாமி, என்ன சாமி அநியாயமாகுது உந்த? ஓம்ன்ற ஒரு வார்த்தை கீழே சொன்னா அருவியிலிருந்து தண்ணி வந்து கொட்டுதான், வேற எந்த வார்த்தை சொன்னாலும் வரலையாம். ஏமா தெரியல, உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரணவம்ன்றது உயிர் வார்த்தை, பிரணவம்ன்றது தான் உலகம், பிரணவம்ன்றது தான் கடவுள், பிரணவம்ன்றது தான் நீ, பிரணவம்ன்றது தான் ஏக்கம். இது புரியாம நம்ம எத்தையோ தேடின்னு இருக்கிறோம். உண்மையான பொருளை நம்ம உணர்றது இல்லை. உண்மையான பொருளை உணர்ந்தோம்னா அதில் தெரியும். இது இல்லைப்பா, என் செல்லு இல்லைப்பா. சொல்லுமா, சொல்லு. மனமும் ஆன்மாவும் ஒன்றா சாமி? மனம் வேற, ஆன்மா வேறம்மா. அதை கொஞ்சம் உங்க அப்பா இருக்கிறாரா? இருக்காங்க. உங்க அப்பா ஆன்மா, நீ அவருக்கு புள்ள இல்ல, மனம் மாதிரி. சொல்லு. ஓகே. கடவுளுக்கு புள்ள மாதிரி ஆன்மா, ஆன்மாவுக்கு புள்ள மாதிரி மனம். அப்படிதான் ஏக்கம். சொல்லு. சரிங்க சுவாமி. அப்புறம் ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், அதாவது சில பேருக்கு வந்து திருமணமே ஆகாம இருக்கு, சில பேர் குழந்தைகளே இல்லாம இருக்கு. இது வந்து தோஷமா இல்ல சாபமா? அந்த குடும்பத்தின் சாபமா? சாபமா, அவங்களா தேடிக்கின சாபம். அதான முன்வினைன்ற ஜென்மாந்திர வாசனைன்றது. அதான் உடம்பு நல்லா தடகாத்தமா இருக்கிறான் ஆணும், பெண்ணும் நல்லா இருக்கிறா, 10 குழந்தை கூட பெற்று கூட போடக்கூடிய இது தகுதி இருக்குது. இருந்தும் ஒரு குழந்தை கூட பொறிக்க முடியல. நாளைக்கு செத்து போகிற மாதிரி இருக்கிற ஆம்பளை, நாளைக்கு சாகிற மாதிரி இருக்கிற பொம்பளை 5 குழந்தை பெற்றுட்டேன்றான். இது உடல் சம்பந்தப்பட்டது விஷயமே இல்லை, பாவ சம்பந்தப்பட்டது. அதனால்தான் நான் படித்து சொல்கிறேன், வாழும்போது நல்லதை செய்து வாழுங்க, உங்கள் சந்ததியை நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கும். வாழும்போது பாவத்தை பண்ணி நம்ம நல்லா வாழறோம்னு நினைச்சிங்கன்னா நாளைக்கு உன் சந்ததியை அழிஞ்சு போகும். அந்த நீங்களே காரணமாக இருந்து உருவாக்காதீங்க. அதை தான் சொல்லின்னுக்கிறேம்மா. சொல்லுமா. சுவாமி, சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது அடிமுடியை தேடிய கதை என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரியின் தாற்பயம் என்ன சுவாமி? சிவராத்திரி நவராத்திரி. நவராத்திரின்னா பெண்ணுக்கு 9 ராத்திரிகள், அது 9 நவதுவாரம். மனிதனுக்கு இருக்கிறது 9 நவதுவாரங்கள். இது இந்த நவதுவாரங்கள் எதால் இயக்கப்படுது அப்படின்னா சக்தியால் இயக்கப்படுது, சிவத்தால் இயக்கப்படலை. இந்த சிவத்தால் இயக்கப்படுற இந்த சக்தியால் இயக்கப்படுறதால நவராத்திரி 9 ராத்திரிகள் அந்த சக்திக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க. சிவராத்திரின்றது ஒரு நாள். இந்த 9 நவதுவாரத்தை இயக்கிற சக்தியை உருவாக்குறது சிவம், அதுக்கு ஒரு நாள். அதனால அது சிவராத்திரி, இது நவராத்திரி. சொல்லுமா. ஓகே சுவாமி. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், மனிதனுடைய நோக்கம் என்னன்னா அடையாளம் உள்ள பொருளெல்லாம் பார்க்குது, அது மேலெல்லாம் ஆசை. அடையாளமற்ற பொருள் கடவுள். கடவுளுக்கு எங்கன்னா அடையாளங்கதா? இல்லை. அதே மாதிரி உங்கள் உயிருக்கு என்ன அடையாளங்கதா? இல்லை. ஆனால்
அடையாளம் உள்ள உருவத்து மேலே ஆசைப்படுறீங்க. ஆனால் இந்த உருவம் மண்ணு துண்ண போகுது, உயிரை மண்ணு துண்ணுமா? அப்போது உடல் மேலே ஞாபகத்தை உண்டாக்கினீங்கன்னா மரணம் அடையும் போது அது மண்ணோட போயிடும், அந்த ஞாபகம் திரும்பி அது உங்களுக்கு தொடராது. ஆனால் உயிர் மேலே ஞாபகத்தை உண்டாக்கணுங்கன்னா அது பிறவி பிறவிக்கு தொடர்ந்து வரக்கூடியது. அப்போ அதனால தான் உயிர் மேலே ஆசை வைங்க, உயிர் மேலே எண்ணத்தை வைங்க, உயிரை அறிய கற்றுங்க, உடலை மறங்கன்னு சொல்லினுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நம்ம கோவிலில் கல்முனையில் வந்து சரி, ஆதியோகி சிவன் சரி, அவருடைய பிரதிஷ்டை நம்ம ஆதி சிவன் யார்? சித்திரதை ஆசிரம் ஃபுல்லாக வச்சுருக்கிறோம். அப்புறம் வேறு யாரை பிரதிஷ்டை பண்ணுறது? சிவன். சிவமண்ணா யார் பாரு? யார் சிவமண்ணா யார்? அது ஈஸ்வரன்னா யார்? அது சும்மானா எவனா பண்ணுறதெல்லாம் ஃபிலிம் காட்டுறதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. சிவமண்ணாவே நீ தான். நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், கடவுள் வெளியவே இல்லை, மனுஷனுக்குள்ளே தான் இருக்கிறான். அதனால் உனக்குள்ளே இருக்கிற சிவத்தை தேடு, நீ உருப்படுவேன். ஊரில் இருக்கிறதெல்லாம் தேடினா உனக்குள்ளே என்ன ஆகுதுன்னு தெரியாமல் போயிடுவேன். அதனால் உனக்குள்ளே உன்னை தேடு. அவை பிராட்டின்னு சொன்னாங்க, பூன் குருடு செவிடு தவிர்த்து பிறத்தல் அறிவு. இந்த மாதிரி மானிட பிறவி கிடைச்ச பிறவியாவது நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்தணும்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பிறவி பயனை அடையணும் நம்ம. அப்படி இருக்கும்போது நம்ம பாடம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து ஒரு கண் பார்வையில் இருக்கு, சில குறைபாடுகளாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு பண்ணிக்கலாமா? அதனால இந்த அபியாசம் செய்யறதுனால எந்த ஒரு பாதிப்பும்? எந்த ஆப்ரேஷன்? ஆப்ரேஷனு லேசர் ட்ரீட்மெண்ட், கண் ஆப்ரேஷன். ஆமாம், கண் ஆப்ரேஷன் யார் எல்லாருக்குமே சொல்கிறேன். யாராவது கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க இருந்தாலும் சரி, இல்லை பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, 6 மாதத்துக்கு இந்த பாடம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மூச்சாகப்பட்டது 2 கண்ணில் தான் ஓடும். இது ஆப்ரேஷன் பண்ண கண்ணுக்கு ஓடிச்சுன்னா கண்ணு கலங்கின மாதிரி ஆகிடும், பார்வை அடிப்படும். அதனால் தயவுசெய்து யாருமே கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இந்த பாடத்தை ஒரு 6 மாதம் நிறுத்தி வைங்க. நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண உடனே இதையும் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு டேஞ்சர் ஆகிடும், ஜாக்கிரதையாக பண்ணுங்க. ஏன்னா இந்த காத்தாகப்பட்டது ரொம்ப பொல்லாதது, கண்ணை கலக்கிட்டோம். கண்ணை கலக்கி போச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ண உடனே சண்டை போட்டு வந்த நம்மக்கிட்ட ஒரு சீடர் ஒருத்தந்தார், போய் கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்தார். ஜெகதீசன் அவர் பேர். கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு சும்மா வீட்டில் உட்காந்து அதை நினச்சிக்கினார். அதை நினச்சாவே நேராக கண்ணுக்கு தான் போவாங்க. கட்சியில் பார்த்தா கண்ணு கலங்கி போச்சு, தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்கிட்ட போனால் நீ எங்கேயோ போய் சண்டை போட்டுட்டு கண்ணில் அடிச்சுட்டுக்கிறாங்க அப்படின்ற. ஏன்னா அந்த மாதிரி மாற்றிக்கணும் காற்று. அதனால் தயவுசெய்து ஆப்ரேஷன் பண்ணவங்க யாராவது இருந்தாலும் 6 மாதம் இதை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் செய்யுங்க, ஒரு பாதிப்பும் வராது. ஆமாம், அந்த மாதிரி அந்த மாதிரி. ஆமாம், ரொம்ப அவசியம். அடிப்படை கண்ணு எல்லாம் உலக வாழ்க்கைக்கே கண்ணு இல்லைன்னா ரொம்ப கடினம். இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் சாமி தனியாக போடாதுன்னு சொல்லுவீங்க. இப்போ நம்ம இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டே போகிறோன்றப்போ வந்து நம்ம அதுக்கடுத்து கல்யாணம் போட்டின்னு வர்றப்போ வந்து அதுக்கடுத்து காசு தேவைப்படும் அப்படின்னு ஆசை வரும். தனியாக இருந்தீங்கனாலும் காசு இல்லாத வாழ முடியுமா? இப்போ இங்கே வர்றதுக்கே காசு இல்லாத பஸ்ஸுக்காரன் ஏற்ற மாட்டான். காசு உலகத்தில் வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் காசே வாழ்க்கையை ஆக்கிக்கூடாது. அப்படி ஆக்கும்போது தான் நீ உன்னை மறந்துடுவ. குழந்தை குட்டி எல்லாமே இருக்கணும், செயல் இருக்கணுமே தவிர நீ அதில் ஒட்டக்கூடாது. ஒட்டினா அதுலேருந்து வெளியே வர முடியாது உன்னால். மனைவி ஒரு உருவம் இருக்கிற, அவளுக்கு என்ன தேவை அதை கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கி நிற்கணும், கடவுளை தேடணும். அப்படி தேடினா உனக்கு ஆபத்து இல்லை. நீ இமயமலையில் போய் உட்காந்தினா கூட உன் பொண்டாட்டி மேலே தான் ஆசை இருக்கும், கடவுள் மேலே ஆசை இருக்காது. ஒரு உடல் தான் அங்கே இருக்குமே தவிர உன் எண்ணங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கும். அது மாதிரி போலியான வேஷம் போடாதீங்க, உண்மையாக கடவுளை தேடுங்க, இல்லறத்துலேருந்தே சாதிங்க. அதான் சாதனைன்னு சொல்லுங்க. இப்போ 2 பேர் இருக்கிறப்போ ஒரு 10,000 ரூபாய் போகணும், அடுத்து போகிறப்போ நம்மளுக்கு சம்பாதிக்கணும் ஆசை வருது. ஆமாம், இப்போ நீ போகும்போது 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தான், இப்போ போக போக 10,000 வாங்குற, இன்னும் போக போக 15,000 வாங்க போகிற. அப்போ நீ உலகத்தில் வாழும்போது அவசியம் பணம். ஆனால் உன் குடும்பத்தை நிம்மதியாக காப்பாற்றணும். அதுங்களை பருதவிக்கு விட்டுட்டு நான் கடவுளை தேடுறேன்னா அதை விட முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. அவங்கள சீராக வளர்க்க கற்றுக்கணும் முதல்ல. ஏன்னா குடும்பம்ன்றது எல்லாராலையும் முடியும், அதையே காப்பாற்ற முடியல. யாராலையும் முடியாத கடவுளை எப்படி தேடுவீங்க சொல்லுங்க?
அதனால் எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடியது ஒரு குடும்பம். நாய் நரி கூட ஒரு கூட்டத்தை வச்சுன்னு குடும்பம் நடத்துது. அப்புறம் மனுஷனால் ஏன் முடியாது? எல்லாம் முடியும். மனசு இருந்தால் முடியும். மனம் பயந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதனால் மனசை தைரியப்படுத்திங்க, பாடத்தை பண்ணுங்க, உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், உண்மை தெரியும். ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு 47 வயசு சொன்னேன். 47 வயசில் நான் வந்து நீங்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கீங்க. ஒரு பள்ளி விஷயத்தில் பிறந்து வரும், ஒரு சுத்தமான யானை உரிமை அது மாதிரி நான் பண்ணியே தான் இருந்தேன். 47 வயசில் ஒரு 3 மாதமாக உங்களை நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ என்னால் உணர முடியும். நான் வந்து சுத்த பொருளாக எங்கேன்னு சொல்ல வந்தேன். ஆனால் அந்த பொருளை ஆகிறதுக்கு நான் சொல்ல முயற்சி பார்த்தேன். அது என்னால் உணர முடியும். ஒவ்வொரு எல்லாராலையுமே முடியும். மனசு அதை விரும்பிச்சுன்னா அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம், இந்த 3 நிலையை அடைஞ்ச பிறகு தான் கடவுளை அடைய முடியும் மனுஷன். இந்த 3ல் இருந்துக்குன்னு எவனாலையும் கடவுளை அடைய முடியாது. அப்போது எடுத்த உடனே சுத்தமாக ஆகிட முடியாது. ஏன் தெரியுமா? கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போதே நம்ம சுத்தமாக இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்மளை சுத்தம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கணும். இறைவனை, சுத்த பொருள் இறைவன். அப்போ அதில் அடையணுன்னா நம்மளும் சுத்தமானால் தான் அதை அடைய முடியும். அதனால் தன்னை தானே சுத்தப்படுத்திக்கணும். அதே மாதிரி இப்போ நான் நீங்கள் சொல்கிற கதைகள், நீங்கள் சொல்கிற அந்த எல்லா விஷயங்களும் வந்து 100% 5000%, 1000% என்னால் உண்மையில உணர முடியுது. என்னோட கேள்விகள் எல்லாமே நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நான் எந்தெந்த கேள்விகள் தெரியும் நான் அந்த 47 வருஷத்தில் கேட்டலாம், அனைத்து பதிலும் உங்களுக்கு தெரிஞ்சு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லுவீங்க, அதை சொல்லலாம். உடலை பாருங்க, உயிரம் கிடையாது. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பாம்பு தர ஒன்று சொல்லியிருக்கீங்க. 9 சமையல் பாம்பை கட்டிட்டு யாரை கடிக்கிறது, அந்த மாதிரி நான் சரியா நீங்கள் சொல்லுங்க. சரிதான், சரிதான். ஏன்னா உடல் இல்லாத உயிர் இருக்காது, உயிர் இல்லாத உடல் இருக்காது. நீ உன்னுடைய உடல் மேலே நினைவை வச்சுக்கிறத விட உயிர் மேலே நினைவை வச்சுக்கினால உடல் இருக்கும், ஆனால் பற்று இருக்காது. உயிர் மேலே பற்று வரும். உயிர் வந்து அழியா பொருள், ஒவ்வொரு பிறவிக்கும் வரக்கூடிய பொருள். அப்போது நீ இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கூட வரும், ஆனால் உடல் மேலே பற்று வைக்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் மண்ணில் தான் போகும், கூட வராது. அதனால தான் உயிர் மேலே பற்று வைங்க, உடலை மரணம்னு சொல்லுவாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். வரும்போது வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட் எடுத்துங்க, உபதேசம் வாங்குங்க, மனம் தைரியமாயிடும். எந்த பக்கம் அடப்போடா அப்படின்னு ஆயிடும். அந்த உபதேசம் தான் மனுஷனை தைரியப்படுத்தும், மீதி எல்லாம் பயம் போட்டும். அதனால அந்த பாதையில் பயணம் பண்ணும்போது துக்கம் போயிடும், சந்தோஷம் போயிடும், ஆனால் அமைதி கிடைக்கும். அதனால அமைதி ஓணும்னா சந்தோஷமா வேணாம். சந்தோஷத்தை தேடணும்னா கூட சந்தோஷனுடைய தொடர்ச்சி துக்கம், அப்போ துக்கமும் வரும். நமக்கு சந்தோஷம் வேணான்ட்டோம்னா நமக்கு துக்கமும் வராது. அப்போ மன அமைதியாகும். அமைதிக்காக தான் நம்ம பிறந்தோம். அதை விட்டுட்டு ஆரவாரத்தை திரிஞ்சு மன வேதனையை உண்டாக்கணும். அதெல்லாம் தெரியணும்னா இந்த பாதையில் பயணம் பண்ணுங்க, தெளிவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. இறைவன் அருளோ என்னுடைய ஆசீர்வாதமோ என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. ரொம்ப சந்தோஷம். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இறந்துட்டா கூட மேல இறைவன்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இறைவன் வானத்துல இருக்காரு. இறைவனே உனக்குள்ளதான் வானம்னு ஒண்ணு இருக்குதா? வானம் இருக்குதா? சொல்லுப்பா. வெட்டவெளி வானம், வானம். வெட்ட வெளி தான் இருக்குது, வானம் எங்க இருக்குது? வானம்ன்றதே ஒண்ணு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். வெட்ட வெளி தான். போக போக போய்க்கிருந்தாரு காலியாக தான் இருக்கும். இந்த காலி தான் எல்லாத்தையும் வச்சு ஆண்டுன்னு. எல்லா கிரகங்களையும் பூமி, சந்திரன், சூரியன் அத்தனையும் அந்த வெட்ட வெளிக்குள்ளே தான் அடக்கம். ஆனால் வெட்ட வெளி எதுக்குள்ளவும் அடக்கம் கிடையாது. அந்த வெட்ட வெளி தான் சிவம். சிவம்ன்றது தான் துவக்குது, சிவம்ன்றது தான் முடிக்குது. இதுதான் உலகத்தினுடைய இயற்கை. இயற்கைன்னா ஈசன் அர்த்தம். அதுதான் கடவுளாக இருக்குது.
உன்னை இங்கேயே விட்டுட்டாலும் நான் பிறந்து வந்தேன்னா எனக்கு இடம் இருக்காது. அதனால் உனக்கு ஒரு நாள் வைக்கணும், நீ முடிக்கணும், முடிச்சாதான் நான் நிற்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அதனால் மரணமும் ஜனனமும் உலகத்தினுடைய இயற்கை. எல்லா பொருளும் உருவாகும், எல்லா பொருளும் ஒரு நாள் மறைஞ்சு தீரும். அதுதான் இறைவனுடைய நீதி. சொல்லு. அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து கோவிலேருந்து இப்போ வந்து தேங்காய் பழம் அதிக விலைக்கு விற்கிறாங்க. இறைவன் வந்து அது நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கல. அதை நீங்கள் அவங்க கிட்ட போய் கேளுங்க, ஏங்க அதிக வேலை ஏங்கிட்ட நான் விற்கிறது இல்லை. அது இல்லையா, ஒரு கற்பத்தை கொடுத்து அதை நெருப்பில் தான் இறைவன் இருக்கான்னு சொன்னீங்க. அதோட அர்த்தம் இல்லைங்க, நெருப்பில் இருக்காங்க. உனக்கு உடலுக்குள்ள நெருப்புன்னு ஒன்று இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். உலகத்தில் சூரியன் ஒன்று இல்லைன்னா உலகம் இருக்காது. அதனால் நெருப்பாக தான் இறைவன் இருக்கிறான். அந்த நெருப்புலேருந்து தான் நீர் உருவாகுது, நீர்லேருந்து தான் எல்லாமே மண் உருவாகுது. அப்படி ஒன்றுலேருந்து ஒன்று தொடர்ச்சியாக இருக்குது. அதனால் நெருப்பு தான் முக்கிய பொருள். ஆமாம், ரொம்ப நன்றி. நீங்கள் இறைத்தன்மை அடைஞ்சிருக்கு, நாங்கள் இறைத்தன்மை அடைய வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னையும் இறைத்தன்மை அடைய வச்சுட்டு உங்கள் பயிற்சி நாள்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காலமெல்லாம் அடிமையாக இருக்கணுமா, இல்லை உங்களை நான் பார்த்து கூட வாழலாமா? என்ன நான் யாரையுமே எப்பயுமே ஒரு இருந்தால் கூட எனக்கு அடிமைன்னு நினைக்கிறதே கிடையாது. அடிமையாக இருந்தாவே அது அடிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் யாரையுமே அடிமைப்படுத்துறதே இல்லை, நான் யாருக்குமே அடங்குறதும் இல்லை. அது உன் விருப்பம். நீ அடிமையா இருக்குன்னா அடிமையா இல்லாத நன்றி உணர்வு யாருக்கும் கிடையாது. சும்மா கதையெல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கு நன்றி உணர்வு இருக்குது? சீடனுக்கு ஊசி போட்டு கொள்றான், அப்ப நன்றி உணர்வு இருக்குதா? நன்றி உணர்வுல உன் மேல உனக்கு நன்றியோட இரு, நீ என் மேல நன்றியா இருக்காத. அது எனக்கு தெரிஞ்சிரு. அதெல்லாம் சும்மா ஏமாத்து. நான் அதெல்லாம் சில சாமியார் அவங்க கிட்ட கேள்வி, ஐயா அவங்க கேள்வி அவங்களாண்ட கேள்வி. என்கிட்ட எப்படின்னா, நீ மனுஷனா இருக்க பழகு, நீ யாருக்கும் அடிமையா இருக்காது. இப்போ நான் இப்படி போகும்போது அங்கே உட்காந்துங்கலாம் எழுந்துப்பாங்க, திருப்பி வரும்போது உட்காந்துப்பாங்க, திருப்பி எழுந்துப்பாங்க. அவங்களாம் அடிமையா? அதுக்கு தான் கேட்பேன், நீங்களாம் நான் அடிமைங்களா? நான் 10 வாட்டி வருவேன், 10 வாட்டி எழுந்து தோப்பலம் போடுவேன். உட்காந்துட்டீங்கன்னா எழுந்தக்கூடாது. சாப்பிடும்போது கடவுளே வந்தால் கூட மரியாதை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி போகிறவன் நான். நீ யாருக்கும் அடிமையாக இருக்காத, உன் ஆன்மாவுக்கு நீ அடிமையாக இரு. அதுவே உனக்கு பெரிய விஷயம். போ, இதோட ஸ்டாப் பண்ணிட்டு வணக்கம்ப்பா. சின்ன வயசுலேருந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னோட கேள்வி என்னன்னா, கிருஷ்ணா தான் எல்லாம் அவரோட பகவத்கீதை சொல்றாரு, எல்லாம் நான் ஒரு ஆத்மாவும் நான் தான், நல்லவனும் நான் தான் கேட்டா. அர்ஜுனனுக்கும் அதுதான் பகவத்கீதா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நான் போன பிறப்ப செஞ்ச பாவத்தை இதுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வந்து தண்டனை வந்து வேற ஒரு நான் ஒருத்தர் என்னை விட கீழே இருக்க நான் அடிச்சிடுறேன். அப்போ எனக்குள்ள இருக்க ஆத்மா அந்த கிருஷ்ணா வந்துட்டு எனக்கு கீழே இருக்க அடிக்க வச்சுட்டாரு. ஸோ நான் அடிச்சதோட பாவம் எனக்கு சேருது. என்னோட மேல இருக்க வலுவான வச்சு என்ன அடிக்கிறாரு. அப்போ திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறதா அவருக்கு திருப்தியா? இதுதான் உலகம். கிருஷ்ணனை உணர்ந்துட்டா நீ உன் கீழே அடிக்க மாட்ட, மேலே மட்டும் அடி வாங்க மாட்டேன். ஆனால் நீ உணராத சும்மான வாயில் கிருஷ்ணன் பகவத்கீதைன்னு பற்றி சொல்லிக்கி நின்றா போதாது. பகவத்கீதையினுடைய வழியில் போனீங்கன்னா உனக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதை போகாத வாயில் பேப்பரில் படித்து போட்டு வாழ்ந்தீங்கன்னா எல்லாம் நடக்கும். உன்னை ஒருத்தன் ஓதிப்பான், நீ ஒருத்தனை ஓதிப்பேன். நீ ஒருத்தனை ஓச்சி நீ ஒரு இடத்துல ஏமாத்தினாவே இன்னொரு இடத்துல நீ ஏமாந்து தான் ஆகணும். இதுதான் நீதி. அதனால் உன்னை உணருங்க. கிருஷ்ணனை உணர்றது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்களை உணரணும். கிருஷ்ணனை தானாக உணருவீங்க. உங்களையே உணர தெரியாத கிருஷ்ணன் அட்ரஸை கொடுத்துக்கிறாரு. என்ன அட்ரஸ் கொடுத்துக்கிறாரு? நான் இங்கே இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன்ட்டு. கடவுளுக்கு அட்ரஸே கிடையாது. அதனால தான் சொன்னார் பட்டினத்தார், ரொம்ப அழகாக சொன்னார். 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்துவங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா. பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேனா, மட்டமான மக்கள் ராயுதுன்னா. அதனால நம்மளை தேடும் போது தான் உண்மை தெரியும். உலகத்தை தேடும் போது உண்மை தெரியாது. எல்லாருக்கும் நடக்கிறது உனக்கும் நடக்கும். அர்ஜுனனுக்கு சொன்னாரு, உன்னை கூப்பிட்டா சொன்னாரு. அர்ஜுனனுக்கு தானே சொன்னாரு, உனக்கு சொல்லல. உனக்கு நான் சொல்றதை எடுத்துக்கோ. அர்ஜுனன் சொல்றது இருந்துட்டு போட்டோம், மகாபாரத்தோட போட்டோம். அது இப்ப நான் சொல்றது கேட்டு நடந்துக்கோ, உன் வாழ்க்கைக்கு நல்லது. ரொம்ப நன்றி.